நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கல்லூரியில் படித்துக் கொண்டே தேனீ வளர்ப்பில் அசத்தி வரும் இரு மாணவர்கள் மாதந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருகின்றனர். களக்காடு மஞ்சுவிளையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஷாம் பெனில், கென்னடி பிரபாகர் ஆகியோருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேனீ வளர்ப்பில் ஆர்வம் வந்துள்ளது. அதற்காக முறையான பயிற்சி எடுத்து 3 தேன் சேகரிக்கும் பெட்டியில் தொடங்கிய இவர்களது தொழில் இன்று 300 பெட்டிகள் வரை வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆரம்ப கட்ட தோல்வியில் துவண்டு விடாத மாணவர்களின் தன்னம்பிக்கைக்கு தற்போது மாதந்தோறும் சுமார் 40,000 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது. ஒரு 5 ஊரில் ஒரு 300 பெட்டி கணக்கில் வச்சுருக்கோம். வச்சது ஒரு நல்ல வருமானம் தருது. காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், வீட்டுக்கு கொடுக்கும். அதுமாதிரி நல்ல பயனுள்ளதாக இருக்கிறதுனால நாங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ டைம் சனி நேரம் 2 நாள் தான் வேலை இருக்கும். ரொம்ப தேன் எடுக்கும்போது தான் வேலை இருக்கும். பராமரிக்கணும், வாரத்தில் 2 நாள் பராமரித்தா போதும். 1 கிலோ தேன் 600 ரூபாய்க்கு விற்கும் இவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் விற்பனை செய்து தொழிலை விரிவுபடுத்தி வருகின்றனர். ஒரு தொழில் முனைவோருக்கே உரிய பாணியில் தேன், நெல்லிக்காய், குல்கந்து உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரித்து அசத்தி வருகின்றனர். ஆன்லைன் மூலியமாக சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட்டாக வாங்குறவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. தேனீகள் பயிற்சியும் எப்போமாவது ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குறது. இது வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏதோ என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு இப்படி எதாவது எடுத்து பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும் போதே சுய தொழில் செய்து வருமானம் ஈட்டும் இந்த இளைஞர்களை பார்த்து அவர்களின் பெற்றோர் பூரிப்பில் உள்ளனர். படித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை என புலம்புவோர் மத்தியில் படிக்கும் போதே தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இயங்கி வரும் இந்த இளைஞர்கள் தொழில் முனைவோருக்கான வழிகாட்டி என்று கூறினால் மிகையல்ல. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.